உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாட்டு நம்ம திரும்ப திரும்ப நமக்கு அதிசயம் நடக்கும், அதிசயம் நடக்கும், அதிசயம் நடக்கும்னு சொல்ல வைக்கிறதற்காக பாடியிருக்கிறது. ஏதோ 4 வசனம் தனித்தனியாக இருக்குது, ஆனாலும் இதில் அதிசயம் நடக்கும், அதிசயம் நடக்கும், நிச்சயமாக நடக்கும், நிச்சயமாக நடக்கும். நிச்சயமாக நடக்குதா சொல்லுங்க. எனக்கு அதிசயம் நிச்சயமாக நடக்கும். இந்த கர்த்தருடைய வார்த்தையை நம்பினா நம்பினது போல நடக்கிறது. நம்பலைன்னா ஒன்றும் நடக்கலை. ஒன்றும் நடக்காமல் இருந்தால் கூட பரவாயில்ல, தீமையாக என்னமாவது நடந்துருது. இதை சொல்கிறத நம்ப சொல்கிறார் கர்த்தர். ஏதோ சொல்கிறார், உனக்கு அதிசயம் நடக்கும்னு சொல்கிறாரு. நம்புகிறது நல்லது. அல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்தா நம்ப முடியாமல் இருக்கு பாஸ்டர், ஆனாலும் சொல்லணும், ஆனாலும் நம்புகிறேன். சொல்லுங்க பார்க்கலாம், ஆனாலும் நம்புகிறேன். சொல்லுங்க, ஆனாலும் நம்புகிறேன். மறுபடியும் ஆனாலும் நம்புகிறேன். திரும்ப சொல்லுங்க, ஆனாலும் நம்புகிறேன். இதைதான் ஆபிரகாம் செஞ்சான். இன்றைக்கு சூழ்நிலைகள் எல்லாம் எல்லாமே சூழ்நிலையை பார்த்து தான் நம்ம தீர்மானிக்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை வேறு விதமாக இருக்கிறது. இவ்வளவு சூழ்நிலைகள் மோசமாக இருக்கிறது, ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம். சொல்லும் பார்க்கலாம், என்னுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்கள் சமாதானம் பெரிதாக இருக்கும். இயேசு கிறிஸ்து என்னுடைய சுகத்துக்காக சிலுவையிலே கிரயம் செலுத்தி விட்டார். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், அவர் செலுத்திய கிரயத்தை ஏற்றுக்கொண்டேன். ஆதலால் என் சரீரத்திலே சுகம் உண்டாகிறது, சுகம் உண்டாகிறது. சிலுவையிலே சொல்லுங்க, சிலுவையிலே இயேசு எனக்காக பைத்தியமானார். சிலுவையிலே இயேசு எனக்காக பைத்தியமானார். சிலுவையிலே இயேசு எனக்காக பைத்தியமானார். ஆதலால் பைத்தியக்காரத்தனம் என்னிடத்திலே இருக்க முடியாது. பல சமயங்களில் நம்ம குழம்பி போய் என்ன செய்கிறதுன்னு தெரியாம பைத்தியம் மாதிரி இருக்கிறோம்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அந்த பைத்திய நிலைமையை மாற்றுவதற்காக இயேசு பைத்தியமானார் சிலுவையில். சிலுவை காட்சிகளை மாத்திரம் பார்த்து இயேசு எவ்வளவு பாடுபட்டார்னு கேட்டால் கொஞ்சம் தான் சொல்ல முடியும். ஆனால் லேவியராகம புஸ்தகம் அந்த சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, போஜன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, அது எப்படி செலுத்துறாங்க, அது எப்படி அந்த மாம்சம் வேகிறது, அவருடைய மாம்சம் வேக வைக்கப்படுகிறது. பாவம் வந்துவிட்டபடியால் அது சுட்டரிக்கப்பட வேண்டும். இங்கே ஒரு பலி செலுத்தப்படுகிறது. பலி எதுங்க? நாம் செய்த பாவத்துக்கான பரிகாரம். பாவத்தோடைய தண்டனையை அங்கே அது பெற்றுக்கொள்ளுகிறது. இயேசுவானவர் பாவத்தை பெற்றுக்கொண்டார், தண்டனையும் பெற்றுக்கொண்டார். அதுக்கு அடையாளமாக இந்த பலி, இயேசு என் பாவத்தை ஏற்றுக்கொண்டார், தண்டனையை ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு அடையாளமாக அங்கே ஆடு அடிக்கப்படுகிறது. வெட்டிட்டாங்க, சரி, கழுத்தை வெட்டிட்டாங்க, ரத்தமெல்லாம் போச்சு. மாம்சத்தை என்ன பண்ணாங்களாம், அந்த தகன பலிபீடத்தின் மேல் வைத்து அதை சுட்டெரித்தார்கள். அந்த பாவ மாம்சம்
அந்த பாவம் சுட்டரிக்கப்படுகிறது. நம்முடைய பாவம் சிலுவையிலே சுட்டரிக்கப்பட்டாயிற்று. அதற்கான தண்டனையை நீங்கள் திரும்ப பெற வேண்டியதில்லை. ஒருவர் உங்களுக்காக தண்டனையை பெற்றுக்கொண்டார். அவர் சிலுவையிலே சுட்டரிக்கப்பட்டார். அந்த பலிபீடத்திலே அந்த மாம்சம் சுட்டரிக்கப்பட்டது போல இயேசுவானவர் சிலுவையில் இருக்கும்போது சுட்டரிக்கப்பட்டார். அந்த அனுபவம் நமக்கு அப்படி நினைச்சு பார்க்கும்போது தான் தெரியுது. 2 ஆடுகள், ஒரு ஆடு பலியிடப்பட்டது, ஒரு ஆடு போக்காடாய் விடப்பட்டது. போக்காடாய் விடப்பட்ட ஆட்டுக்கு என்ன செய்தார்கள்? ஆசாரியன் தலையில கையை வச்சான். இஸ்ரவேலர் எல்லாருடைய பாவத்தையும் அது மேல செலுத்துறான். இந்த பாவத்தை பூரா ஆட்டுக்குட்டியை உன் மேல வைக்கிறேன். என் பாவம், என் கூட்டத்தோடைய பாவம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவம் எல்லாவற்றையும் ஆட்டுக்குட்டியே உன் தலையில நான் வைக்கிறேன் அப்படின்னு வச்சுட்டான். அது வைத்த பிறகு அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் வனாந்தரத்தில் விட்டு விட்டு வருகிறார்கள். அது பைத்தியம் பிடிச்சு கீழே மேலே விழுந்து முட்டி மோதி கதறி, பலன் இல்லாமல் போக மட்டும் கதறி, வேற வழி இல்லாமல் அங்கே செத்துருக்கும். பார்த்தீங்களா? இந்த அனுபவம் இயேசு சிலுவையிலே பெற்றார் என்று சொன்னால் எத்தனை பேர் அதை நம்ப முடியுது? ஆனால் அதை பெற்றார். அதை காட்டுவதற்காக தான் இந்த போக்காடு என்ற ஒரு அமைப்பே இருந்திருக்கிறது. இல்லாட்டி அதை செஞ்சிருக்க மாட்டாங்க. கர்த்தர் அதை ஏற்படுத்தி இருக்க மாட்டார். அங்கே அதுவும் சிலுவையிலே பிரான்ஸில் ஒருத்தனை கொல்லணும்னா கில்லட்டின்னு ஒரு ஏற்பாடு வச்சுருந்தாங்க. இவன் தலையை கொண்டே இப்படி வைக்கணும். 20 அடி உயரத்துலேருந்து பெரிய இரும்பு பட்டா கத்தி வந்து அப்படி கீழே விழுகும். அவ்வளோதான். மொமெண்டரியாக தலை துண்டிக்கப்பட்டு விடும். அந்த உடம்பு சும்மா ஒரு நிமிஷத்துக்கு விட்டு போட்டு போட்டுன்னு ஆடும். கோழி வாங்கியிருக்கீங்களா? கோழி அறுத்து போடுவானே, ஒரு நிமிஷம் டக்க 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 டக்கடன்னு அடிச்சுட்டு கிடக்கும். அப்போ அதோட அப்படியே அடங்கிடும். ஆனால் இயேசுவானவர் அப்படி மறிக்க வாய்ப்பு இல்லை. அங்கே சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மரண தண்டனைகளிலும் இதுவே மிகவும் வேதனை நிறைந்ததாக இருந்து 5 நிமிஷத்தில் செத்து போயிடுவாங்க. சரி, 5 நிமிஷம் தானே. ஆனால் பிலாத்து என்ன கேட்குறான்? அதற்குள்ளே மரித்து விட்டாரா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு சீக்கிரமாக மரிக்க முடியாது. அவ்வளவு சீக்கிரமாக மரிக்க முடியாது. அது மாத்திரமல்ல, இவர்கள் லேசில் மரிக்க மாட்டாங்க. வேதனை இருக்கும். அந்த வெயிட்டு கீழே இழுக்கும், கை வலிக்கும். அப்புறம் அதை தாங்கிறதுக்கு காலில் அப்படி அப்படி எங்கி நிற்கணும். எவ்வளவு நேரத்துக்கு? ஆனால் சாக மாட்டார்கள். இதனால தான் பிசாசு அந்த காலகட்டத்தில் ரோமர்களுடைய அரசாட்சியில் ரோமர்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஆட்களுக்கு சிலுவை மரணம் என்று வைத்திருந்தார்கள். அந்த சிலுவை மரணம் தான் இவ்வளவு கொடிதானது, இவ்வளவு சாக முடியாதது, வேதனை நிறைந்தது. இது பிசாசு ரோமர்கள் மூலமாக ஏற்படுத்திய மரண தண்டனை. சரி, அவ்வளோ சீக்கிரம் மறிக்க மாட்டாங்க. இன்னொரு காரணம் சொல்கிறேன். மறிக்காதவர்களுடைய கால் எலும்புகளை முறித்து போடுவார்களாம். ஏன்? சாகணும். அப்போ அந்த நேரம் வரைக்கும் சாகாதிருந்தவர்களை கால்களை முறித்து, அது எப்படி முறிப்பானோ எனக்கு தெரியல, முறித்து சாகடிக்கிறார்கள். இவ்வளவு பயங்கரமான கொடூரமான ஒரு மரணம். கொடூரம்னா அவ்வளவு கொடூரமான மரணம். அது உங்களுடைய பாவத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக அங்கே நிறைவேற்றப்பட்டது. நீங்கள் மரிக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் அவர் மரித்தார். அவர் உங்களுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த பாவம், இந்த மாம்சம் எப்படி சுட்டரிக்கப்படுகிறதோ அதுபோல் அவருடைய சரீரம் அங்கே சுட்டரிக்கப்பட்டது என்பதை நீங்கள் சற்று நினைத்து பார்க்க வேண்டும்.
அவருடைய சரீரம், அவருடைய மாம்சம் அப்படி பத்திக்கிட்டு எரிகிறது போல அதெல்லாம் உணர்ந்திருக்கிறார். அதனால தான் கடைசியில் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிடலைன்னு தெரியும், ஆனால் கைவிட்டாருன்னு தெரியுது, கைவிடலைன்னு தெரியுது, கைவிட்டாருன்னு தெரியுது, ஏன் என்னை கைவிட்டீர், கடைசியிலே எல்லாம் முடிந்தது என்று சொல்லி என் ஆவியை மரத்தில் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லும் வரைக்கும் அந்த வேதனை அந்த அக்கினியிலே, அக்கினி பலிபீடத்தில், வெண்கல பலிபீடம் என்று பைபிளில் எழுதியிருக்கு. பலிபீடத்தில் இந்த மாம்சத்தை வெட்டி துண்டு துண்டாக வெட்டி அந்த பலிபீடத்தின் மேலே வச்சு அக்கினியை போட்டு நம்ம விறகு வச்சு எரிச்சா எரிகிறது போல் எரியுமா? அது விறகு வச்சு வீட்டில் எரிக்கலாம், அல்லது வேறு ஏதோ ஒரு காரியத்துக்காக விறகு வச்சு நீங்கள் எரிக்கலாம். அது மாதிரி இந்த மாம்சம் எரியுமா? புகைந்து கொண்டே போகும். அந்த அந்த வாசனை தேவனுக்கு சுகந்த வாசனையாக இருந்துதான். இது என்ன ஐயா கொடுமை, இப்படியும் இருக்குமான்னா, பாவம் சுட்டரிக்கப்பட்டது, பாவத்துக்கான தண்டனை நிறைவேற்றப்பட்டது. தேவன் நீதி உள்ளவர், அவர் பாவத்துக்கான தண்டனை நிறைவேற்றி ஆக வேண்டும். நிறைவேற்றினாதான் அவர் மனசாரும். நம்ம நினைக்கிறோம் அவங்க அப்படி செஞ்சாங்க, நான் இப்படி செஞ்சாதான் என் மனசாரும் அப்படின்னு நீங்க சொல்லலையா? மக்கள் பேசுறது இல்லையா? எனக்கு விரோதமா இவ்வளவு செஞ்சான், அதனால் நான் அவனுக்கு விரோதம் இதெல்லாம் செய்வேன், செஞ்சாதான் என் மனசு ஆறும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த புத்தி கூட நமக்கு எங்க இருந்தா வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுவும் கர்த்தரிடத்துல தான் வந்திருக்கு. நமக்கு விரோதமாய் செய்யக்கூடிய சகல காரியங்களுக்கும் நம்ம இப்படி செஞ்சு அப்பதான் எனக்கு சமாதானம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். இந்த விஷயத்தை அவர் எடுத்துக்கிறேன் என்றார். உன்னுடைய பாவத்தை, அதற்கான தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உனக்கு விரோதமாக இவர்கள் செய்த காரியங்களுக்கான பழி வாங்குதலையும் நானே எடுத்துக்கொள்கிறேன் அப்படி சொல்லிட்டார். இதை நினைத்து பாருங்கள். அவருடைய மாம்சம் அங்கே அந்த பலிபீடத்திலே தகனிக்கப்படுகிறது, புகைகிறது, எரியலை, புகைகிறது. புகைந்து 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 அது சாம்பலாக வேண்டும். கடைசியில் அந்த சாம்பல்லாம் எடுத்து ஒரு இடத்துல கொண்டு போய் அங்கே கொட்டுவாங்க. சாம்பல் என்னது? அதிலிருந்த சத்தெல்லாம் போன பிறகு மீதி இருக்கிறது தான் சாம்பல். அப்போ இயேசுடைய சரீரம், ஆத்மா, போராட்டங்கள் அதெல்லாம் தகனிக்கப்பட்டு அந்த அந்த இயேசுடைய மாம்சான்ற அந்த நாளில், அந்த நேரத்தில் அது பாவ மாம்சம்தானா? ஏனென்றால் பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டாரா? உலகத்தார் எல்லாருடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டாரா? உங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா? என்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார். உங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டாரா? உங்களுடைய பாவங்கள் சிலுவையிலே அங்கே எரிக்கப்பட்டதா? பலிபீடத்திலே அந்த மாம்சம் சுட்டரிக்கப்பட்டு அது புகைந்து 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 அது சாம்பலானது போல இயேசுவானவர் சிலுவையிலே அங்கே புகைந்து 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 சாம்பலானதை அதை நீங்கள் சற்று நிதானித்து பாருங்கள். அதுபோல பாடு வேற யாரும் பட முடியாது. இன்றைக்கு நீங்களும் நானும் ஏதோ நமக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையினால ஐயோ ஆண்டவரே என்னை கைவிட்டீர் அப்படின்னு நம்ம சொல்லி இங்கே புலம்பிட்டு இருக்கிறோம். அவர் போல பாடு நம்ம பட்டுருவோமா? நம்மால் கூடாது, முடியாது. அதனால் தான் அவர் ஏற்றுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பாரத்தெல்லாம் என் மேலே வச்சிரு. ஏனென்றால் அவர் நம்முடைய பாரத்தை சுமந்திருக்கிறார் சிலுவையிலே. பாவங்களையும் வாழ்க்கை பாரங்களையும்
இயேசு நமக்காக சிலுவையிலே சுமந்து விட்டார். அவர் சிலுவையிலே சுமந்து விட்டபடியாலே உங்களுடைய பாரங்களை என்மேல் வைத்து விடுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள். உங்கள் பாரத்தெல்லாம் என்கிட்ட இறக்கி வச்சுட்டு நான் கொடுக்குறதை ஏற்றுக்கங்க. என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். என் நுகம் மெதுவாயும் சுமை லகுவாயும் இருக்கிறது. அதாவது நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்முடைய பாரத்தை சுமக்கிறோமா, அல்லது அதை விட 10 மடங்கு குறைவாக இருக்கக்கூடிய இயேசு கொடுக்கிற அந்த பாரத்தை நுகத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோமா? சொந்த வாழ்க்கையில நாம் 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 அனுபவிக்கிற பாரம் நம்மை அமிழ்த்துகிறது, அப்படியே அமிழ்த்தி கொன்று விடும் போல் ஆக்கி விடுகிறது. அதனால அவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல வாருங்கள், என்கிட்ட பாரத்தை இறக்கி வைங்க. அதுக்கு பதிலாக நான் கொடுக்கறத வாங்கிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கிறத காட்டிலும் 10 மடங்கு கூட இருக்காது. என் நுகம் மெதுவாயும் அதன் சுமை லகுவாயும் இருக்கிறது. அப்போ ஏதோ ஒரு பாரம் இருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கிட்டா ஒரு லோடு, ஒரு மாடு வண்டி இழுத்துட்டு போகுது. சில சமயத்தில் நிறையா பாரம் ஏற்றிருப்பாங்க. அந்த மாட்டை வண்டியை நகர்த்தணுமானா அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்து அது நகர்த்தம். அப்புறம் நகர்ந்தவொன்னே கொஞ்சம் கொஞ்சம் போகணும் வைங்க. ஆனாலும் சின்ன மேடு, சமயத்தில் ஒரு பெரிய மேடு வரும். எவ்வளோ போராடி அது இழுக்கும். இவ்வளவு போராட்டங்கள், இந்த பாரங்கள், அதை நினைத்து பாருங்கள். அப்புறம் இன்னொரு வண்டி, அதில் ஏதோ கொஞ்சம் பாரம் இருக்குது. ஆனால் அந்த மாடு ரொம்ப ஈஸியாக மேடா பள்ளம் அது பாட்டுக்கு வேகமாக போயிட்டு இருக்குது. இந்த பாரம் அந்த மாட்டுக்கு ஒரு பெரிய பாரமாக இல்லை. அதுபோல நம்முடைய பாரங்களை இயேசு வாங்கி கொண்டு நமக்கு அது ஒரு பெரிய பாரம் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு பாரத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நுகமாக அவர் கொடுக்கிறார். இந்த நுகம் கட்டாயம் வேணுங்க. அது பேர் என்ன சொன்னார்? என்னுடைய நுகம். அது பேர் என்ன சொன்னார்? என்னுடைய நுகம். ஒரு பக்கத்தில் நான் இழுக்கிறேன், இன்னொரு பக்கத்தில் நீ இருந்து இழுத்துட்டு வா. 100க்கு 90 நான் இழுத்துடுறேன், மீதி 10 நீ கூட இருந்து இழுத்துக்கிட்டு வா அப்படி சொல்லிடுவாங்க. அப்படிதான் நடக்கிறது. ஒரு சிறு பிள்ளையை கூப்பிட்டு இந்த பீரோ கொஞ்சம் நகர்த்தணுப்பா அங்கிட்டு வா அப்படின்னா, பீரோவை நகர்த்துறதெல்லாம் அந்த பெரிய பிள்ளை தான், பெரிய ஆளு தான். அது சொல்லும் சின்ன பிள்ளை நான் பீரோவை நகர்த்திட்டேன் அப்படிங்கும். நமக்கு என்னடா நம்ம சில சமயத்தில் ஒரு பேலன்ஸ்க்காக கொஞ்சம் வயதானவர்கள் பக்கத்தில் வா அப்படின்னு சொன்னால் ஒரு பேலன்ஸ்க்காக அப்படி கையை வச்சுக்கிறேன்னுவாங்க. கையை வச்சுக்கிட்டா அந்த பேலன்ஸ்லேயே அவங்க போக முடியுது. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், நான் தான் கொண்டு போய் அவங்களாக்க விட்டனாக்கும். ஆனால் கொண்டு போய் விடுறதுக்கு ஒரு மனசு வேணும் பாருங்க, அதுதான் பெரிய விஷயமா இருக்கு. இப்பொழுது பாரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். எத்தனை பேர் பாரத்தை அங்கே வச்சிங்க? வச்சிட்டீங்களா? அப்போ அந்த பாரம் இன்னுமே இல்லை. இந்த வாழ்க்கை பாரம், இந்த பிரச்சனை பாரம், அந்த பிரச்சனை பாரம், இது இன்னுமே உங்களை பாரப்படுத்தாது. அதெல்லாம் கர்த்தர் மேலே வச்சுட்டேன். சொல்லுங்க, பாரத்தை எல்லாம் இயேசு கிறிஸ்து மேல் வைத்து விட்டேன். அவர் அதையெல்லாம் கணக்கு பண்ணி அதற்காக கிரயத்தை செலுத்தி விட்டார். ஆனால் அவர் எனக்கு சிறிய பாரம், அவருடைய நுகம், அதை எனக்கு கொடுத்திருக்கிறார். வண்டி இழுக்கிறோம், இயேசுவும் நானும் சேர்ந்து என்னுடைய வாழ்க்கை வண்டியை இழுக்கிறோம். இயேசுவும் நானும் சேர்ந்து என்னுடைய வாழ்க்கை வண்டியை இழுக்கிறோம். இயேசுவானவரே அதிகமாக இழுக்கிறார். அவர் எனக்கு கொஞ்சம் பாரம் மட்டும் கொடுத்து வண்டியை இழுக்க செய்கிறார். ஹல்லேலூயா. கடைசிக்கு நம்ம தான் சொல்லுவோம், வாழ்க்கையில் நல்லா வெற்றிகரமாக வந்துட்டேங்க. நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற இயேசு எல்லா கிரயத்தையும் செலுத்தியவர், உலகத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், பாவ இச்சைகளை மேற்கொண்டவர். இச்சையாதேன்னு எழுதியிருக்கு,
அங்கே இச்சைங்கிற பாவம் ஒருவேளை இயேசுவுக்கு வந்திருக்குமா, வந்திருக்காதா? நமக்கு தாங்க அவங்கள பார்த்தவொன்னே இவங்கள பார்த்தவொன்னே நேரம் பார்த்தவொன்னே இச்சையாக இருக்குன்னு. அவருக்கு இச்சைங்கிற ஒரு காரியம் வந்திருக்குமா, வந்திருக்காதான்? கட்டாயம் வந்திருக்கும். எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருந்தார். அப்படின்னா எந்த மாதிரியெல்லாம் சோதனை இருக்கோ அந்த மாதிரியெல்லாம் அவர் சோதிக்கப்பட்டு அவர் பாவம் இல்லாதிருந்தார். இன்றைக்கும் நான் அதான் சமயத்தில் கேட்பேன், எந்த மாதிரி சோதனை வந்தால் நீங்கள் விழுந்துருவீங்க அப்படின்னா, சில அந்த சோதனை வந்தால் விழுந்துடணும், அந்த சோதனை வந்தாலும் விழுவக்கூடாது. அல்லேலூயா. எந்த சோதனை வந்தாலும், எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் அதில் நான் விழப்போவதில்லை அப்படிங்கிற ஒரு தீர்மானம் உங்கள் இருதயத்தில், அந்த தீர்மானத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் கிருபையிலே வாழுகிற உங்களை பாவம் மேற்கொள்ள மாட்டாது. நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்பற்றாமல், சொல்லுங்க பார்க்கலாம், நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கவில்லை, நான் கிறிஸ்துவுடைய கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறேன், ஆதலால் பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது, பிசாசு என்னை பாவம் செய்ய வைக்க முடியாது. கர்த்தர் உங்களை கழுவி இருக்கிறார், பரிசுத்தமாக்கி இருக்கிறார். இன்னைக்கு மனுஷர் செய்கிற வேலையெல்லாம் அரைக்குறையா செய்வாங்க. ரோடு போடுற பார்த்தா அங்கிட்டு போட்டுகிட்டே போவோம், அங்கிட்டு பிஞ்சுக்கிட்டே வரும். எங்கள் கண்ணு முன்னாடி ஒரு ஸ்கூல் பில்டிங் கட்டினாங்க, ஒரு வருஷம் கூட ஆகலை. அந்த ஜன்னல் மேலே ஒரு ஷேடு வச்சுருப்பாங்கல்ல, அது இடிஞ்சு கீழே விழுகுது. ஒரு வருஷம் கூட ஆகலை. ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்தில் தான் நம்ம சர்ச்சு, கூரை சர்ச் அங்கே தான் இருந்தது. ஒரு வருஷம் கூட ஆகலை, அந்த சன் ஷேடு உடஞ்சி கீழே விழுகுது. மனுஷர் இப்படி செய்வாங்க, ஆனால் கர்த்தர் சகலத்தையும் செவையாய் செய்கிறவர், அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். கர்த்தர் என்னிடத்திலே நேர்த்தியான காரியத்தை செய்திருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் என்னிடத்திலே நேர்த்தியான காரியத்தை செய்திருக்கிறார், ஆதலால் நான் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. நம்ம மனசை தேத்துறதை மட்டும் இல்லை, தைரியப்படுத்தி கொள்ள வசனத்தினாலே, இந்த வசனம் வார்த்தை தான் தேவனாய் இருக்கிறார், இந்த வசனத்தினாலே நம்மை தேற்றிக்கொள்ள, நம்மை பலப்படுத்தி கொள்ள எழும்ப வேண்டும். ஒரு நேரம் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஏன்னா சிக்லாகில் இருந்தபோது இவனுடைய குடும்பத்தாரையும் கூட இருந்த எல்லாருடைய குடும்பத்தாரையும் எதிரிகள் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அமலேக்கியருங்கிறது அவங்க தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக போர் செஞ்சாங்களாம். அபிமேலேக்கு வேற, அமலேக்கு வேற. இந்த அமலேக்கு தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக கை விரோதமாக இருந்துச்சான். அதனால இவன் ஜீவிய காலமெல்லாம் இவனுக்கு யுத்தம் உண்டாகும் அப்படின்னு சொல்லிவிட்டார். அந்த அமலேக்கு வகைரா தாவீதோடைய குடும்பத்தை, கூட இருந்தவங்களுடைய குடும்பத்தெல்லாம் சிறைப்படுத்திட்டு போயிட்டாங்க. அழுதானா, பெலன் போக மட்டும் அழுதானா. கூட இருந்தவர்களெல்லாம் இவனோட சேர்ந்தா என் பிள்ளை குட்டிகள்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி தாவீது மேலே கல்லெறியலாமா, இவங்க உடனே மாறிடுவாங்க. தாவீதை மாதிரி நல்ல பெரிய ஆள் இருக்கானான்னு சொல்லவும் செய்வாங்க, அடுத்த நிமிஷத்தில் மாறிடுவாங்க. அந்த பவுல் வந்து அந்த கடல் பயணம் தாண்டி ஒரு ஊரில் வந்து அங்கே குளிருதுன்னு சொல்லி அங்கே அனல் மூட்டி குளிர் காயிறப்ப, ஆமாம், ஒரு பாம்பு அவனை கடிச்சிட்டு தொங்குச்சான். அவன் கடல் பயணத்துக்கும் தாண்டி இங்கே வந்து அவனுடைய சாபம் அவனை விட்டுச்சா அப்படின்னு சொன்னாங்களாம். கொஞ்ச நேரம் கழிச்சு எப்படியும் நுரத்தள்ளி செத்துருவான்ல, நுரத்தள்ளி சாரானா நுர தள்ளுதா பார்த்தா ஒன்றும் இல்லை, அவன் பாட்டு குளிர் காஞ்சிட்டு இருக்கிறான். அதை பார்த்தோன்னே தேவனாக்கம்ட்டானுங்க. எவ்வளோ சீக்கிரம் உங்கள் மனசு மாறுது பாருங்க. தாவீதை கல்லெறியணும்னு சொன்னாங்க,
ஆனால் தாவீது தன் தேவனாய கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். சரி நான் போகட்டுமான்னா போனார், எல்லாத்தையும் மீட்டுக்கிறவேன்னார். கடைசியில் மீட்டு கொண்டு வரும்போது ஒன்று குறையாமல், இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இழந்ததெல்லாம் ஒன்று குறையாமல் நீங்கள் மீட்டுக் கொள்வீர்கள் என்று இன்று இப்பொழுது நான் சொல்லுகிறேன். அதை மீட்டுக் கொள்வீர்கள். நம்புங்க. சொல்லுங்க, நம்புகிறேன். சொல்லுங்க, நம்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறேன். தாவீது இழந்ததையெல்லாம் மீட்டுக்கொண்டான். அதுபோல கர்த்தர் நான் இழந்ததெல்லாம் எனக்கு திருப்பி கொடுக்கிறார். நீங்க பேசுறது நடக்குங்க. ஆனால் அந்த பிசாசு ஒரு ட்ரிக் வச்சிருக்கேன். நீங்கள் எதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை பேச வைக்கிறதுக்கு, எதெல்லாம் பொய்யோ அதை நம்ப வைக்கிறதுக்காக முயற்சிக்கிறான். ஆனால் நீங்களும் நானும் சத்தியத்தை விசுவாசிக்கிறவர்கள். சொல்லுங்க, நான் சத்தியத்தை, இயேசுவை விசுவாசிக்கிறேன். ஜீவாதிபதி இடத்துல என்னை ஒப்புவிக்கிறேன். அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்ற அவரிடத்திலே என்னை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை ஒப்புவிக்கிறேன். ஆதலால் எனக்கு விடுதலை உண்டு, ஜெயம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மையா? எங்க சொல்லு, விசுவாசிக்கிறேன். சத்தம் பத்தல, நல்ல ஒரு தடவை விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை, அவர் நமக்காக கிரயம் செலுத்தினது. அதனால எனக்கு உண்டான நன்மையை, எனக்கு உண்டான ஆசீர்வாதத்தை, எனக்கு உண்டான ஜெயத்தை, என்னுடைய நன்மைகளை, என்னுடைய சந்தோஷத்தை, என்னுடைய சமாதானத்தை அவர் கொடுத்தாரே, அதை விசுவாசிக்கிறேன், பெற்றுக்கொள்ளுகிறேன். நாம் பெற்றுக்கொண்டா கர்த்தருக்கு மகிமை. நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது தான் கர்த்தருக்கு மகிமை. அதை இன்னைக்கு போய் எபேசியர் எபேசியர் முதல் அதிகாரம் 17, 18, 19 வசனத்தில் 18வது வசனத்தை வீட்டில் போய் கொஞ்சம் நேரம் எடுத்து அதை வாசிங்க. அதை வாசிக்கிறப்ப நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதுனால, நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுனால, அவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால அவருக்கு எவ்வளோ பெரிய மகிமைன்னு எழுதியிருக்கு. நம்ம தான் அவருக்கு மகிமையா. இன்றைக்கி ஒரு வேளை பஸ்ஸில் போகிறீங்க, உங்கள் பிள்ளைய தூக்கிட்டு போகிறீங்க, நல்லா குளிப்பாட்டி இருக்கிறதுல நல்லா ஜம்முன்னு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு கூட்டிகிட்டு போகிறீங்க. அங்கே தூக்கி கையில் வச்சுக்கிட்டே அங்கே ஒரு பக்கம் பிடிச்சி நிற்கிறீங்க. பிள்ளை நல்லா அழகாக இருக்குது, நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, இங்கே கொடுங்க நான் வச்சுக்கிறேன் கொஞ்சம் நேரம் நீங்கள் நில்லுங்க சொல்லுவாங்க. ஆனால் அதே சமயத்தில் மூக்கொழிக்கிட்டு இருந்தால், நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று அப்படி அழகாக இருந்தால் அது அவருக்கு மகிமை. நம்ம மூக்கொழிக்கிட்டு இருந்தால் என்ன கேசப்பாரு அப்படின்னு அவர் அங்கே புலம்பணும். நான் சொல்லுங்க பார்க்கலாம், நான் அவர் புலம்பும்படியாக விடமாட்டேன். அவரை விசுவாசிக்கிறேன், நன்மையை பெற்றுக்கொள்கிறேன், அழகாக இருக்கிறேன், அழகாக இருப்பேன், கர்த்தருக்கு மகிமையாக இருப்பேன். எபேசியர் 1:18 நீங்கள் வீட்டில் போய் கொஞ்சம் நேரம் எடுத்து வாசிங்க. அது அப்படி எழுதியிருக்கு. அதை நீங்கள் தியானம் பண்ணுங்க. 17, 18, 19 3 வசனங்களை தியானம் பண்ணுங்க. அதில் இருக்க ரகசியத்தை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அது பெரிய விஷயந்தான். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. உங்களுடைய சுகத்தை பற்றி பேசுகிறதும் அதுவே, உங்களுடைய ஜெயத்தை பற்றி பேசுகிறதும் அதுவே, உங்களுடைய நல்வாழ்வை பற்றி பேசுகிறது அந்த வசனமே, அந்த வார்த்தையே, அந்த கர்த்தரே.